கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரெட் ஊத்தாப்பம். ஃபஸ்ட்டு பிரெட் ஊத்தாப்பத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். பிரெட், கேரட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ரவை, தயிர், உப்பு, மிளகாய்த்தூள், இட்லி பொடி, எண்ணெய், கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு பிரெட் ஊத்தாப்பத்துக்கு ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு ஓரலாக கட் பண்ண வேண்டாம், நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஒரு ஊத்தாப்பம். இப்போ நம்மக்கிட்ட இட்லி தோசை மாவெல்லாம் இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா டக்குனு ஒரு ஏதாச்சும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி பிரெட் இருந்தால் நம்ம அதிலே ஊத்தாப்பம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாரில் பிச்சு சேர்த்துடுங்க. இப்போ இது கூட 1 கப்புக்கு தயிர் எதுக்குன்னா எப்போவுமே அந்த மாவு ஊத்தப்பத்துக்கெல்லாம் தோசை இட்லிக்கெலாம் புளிச்சிருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம 1 கப் தயிர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப்புக்கு வெள்ளை ரவை. இது வறுக்காத ரவை தான். இது ஒரு பைண்டிங்காக நல்லா மாவு எல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக ஒரு பைண்டிங்காக 1/2 கப் வெள்ளை ரவை. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாம் சேர்த்திட்டு கரெக்டாக அந்த தோசை மாவு பதத்துக்கு வரணும்ல, அதுக்கு ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்து அடிச்சுக்கலாம். பத்தாதிக்கு நம்ம தண்ணி மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்திக்கலாம். இதை நல்லா மைய அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை பல்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ப்ரெட்டெல்லாம் உடஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திட்டு பத்தாதுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதில் ரொம்பலாம் சேர்க்க வேணாம், ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது தோசைக்கல். கொஞ்சம் மீடியம் ஹீட் ஆனோடனே நம்ம ஊத்தாப்பம் ஊற்றிடலாம். தோசைக்கல்லில் சும்மா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிடுங்க. இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்துடலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக. இது மேலே பொடி பொடியாக அரிஞ்ச வெங்காயம், அடுத்து தக்காளி, அதுவும் பொடி பொடி அரிஞ்சது. அடுத்து கேரட் துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை, அடுத்து பச்சை மிளகாய் கொஞ்சம் வட்ட வட்டமாக அரிஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்திட்டு மேலே மிளகாத்தூள் சும்மா ஒரு கையில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இட்லி பொடி, இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணுற வரைக்கும் அடுப்பு ஃபுல்லாக சிம்லேயே வச்சுருங்க.
இதை சுற்றியும் ஊற்றிட்டு அதே மாதிரி மேலேயும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்படி எண்ணெய். இப்போ வந்து ஒரு 30 செகண்ட் போல் மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிடுங்க. இதை அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த சைடும் அதே மாதிரி ஒரு 30 செகண்ட் போல் இருக்கட்டும். ஆல்ரெடி எல்லாமே வெந்தது. அதுவும் இல்லாமல் ஊத்தப்பத்துக்கு கொஞ்சம் அந்த வெங்காயம் இதெல்லாம் கேரட்லாம் வந்து ரொம்ப வேகாமல் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப நேரம் பின்னாடி வேக வேண்டாம். அவ்வளோதான். இதை அப்படியே திருப்பிடுங்க. இதை அப்படியே எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதான். அவ்வளோதான். சுவையான பிரெட் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டான டேஸ்டியான பிரெட் ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.